புதுச்சேரியில் புதிய போக்குவரத்து துறை அமைச்சராக எம்எல்ஏ திருமுருகன் பதவியேற்றுக் கொண்டார். புதுவை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சந்திர பிரியங்கா பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து புதிய அமைச்சராக திருமுருகன் எம்எல்ஏ நியமிக்கப்பட்டார். 2 முறை அவரது பதவியேற்பு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இன்று பதவியேற்றுக் கொண்டார். திருமுருகனுக்கு ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். ராஜபாளையம் அருகே தேர்வு எழுதச் சென்ற 10ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள கீழ ராஜகுலராமன் பகுதியைச் சேர்ந்தவர் கதிர்வேல் லட்சுமி தம்பதியினர். கதிர்வேல் ரைஸ் மில்லில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு கோகிலா செல்வபிரகாஷ் என்ற 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் கோகிலா திருமணமாகி மம்சாபுரம் பகுதியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் செல்வபிரகாஷ் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்பியுள்ளார். இதையடுத்து மாணவன் நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு வராததால் உறவினர்கள் தேடியுள்ளனர். இந்நிலையில் வீட்டின் அருகே அமைக்கப்பட்டிருந்த ஷெட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. இதுகுறித்து தகவலின் பேரில் வந்த போலீசார் உடலை மீட்டு ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூர் அருகே பள்ளி மாணவிகளிடம் பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை ஆசிரியர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கந்தம்பிச்சனூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 128 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த ராதாகிருஷ்ணன் சில மாதங்களாக மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனை அறிந்த கிராம மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புகாரை தொடர்ந்து ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் தலைமறைவாக இருந்த நிலையில் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாரும் தாரமங்கலம் போலீசாரும் பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்நிலையில் தலைவாசல் பகுதியில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணனை தாரமங்கலம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே மாணவிகள் மீதான வன்கொடுமை தெரிந்தும் கண்டுகொள்ளாமலும் பெற்றோரிடம் சொல்லக்கூடாது என்று மாணவிகளை மிரட்டிய 2 பெண் ஆசிரியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் புகார் அளித்துள்ளனர். ஆனால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாத போலீசார் விசாரணை அறிக்கையில் அவர்களை கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். நிலக்கோட்டை அருகே டீ கடை உரிமையாளரை தாக்கிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே முசுவனூத்து கிராமத்தைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் டீ கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் டீ கடையில் இவரது தம்பி மாயாண்டி டீ குடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த அதே ஊரை சேர்ந்த பாண்டியராஜன் மாயாண்டியிடம் தனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஒருவருக்கொருவர் வாய் தகராறு ஏற்படவே சந்திரன் இருவரையும் பேசி சமரசம் செய்து அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் சிறிது நேரம் கழித்து டீ கடைக்கு வந்த பாண்டியராஜன் மற்றும் அவரது உறவினர்கள் 4 பேரும் சந்திரனை கடுமையாக தாக்கியதோடு கடையில் இருந்த பொருட்களையும் உடைத்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த 2 பேரும் நிலக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து நிலக்கோட்டை காவல்துறை ஆய்வாளர் ராஜேந்திரன் கொடுத்த புகாரின் பேரில் 4 பேர் மீதும் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். டீ கடையில் கண்ணாடி பொருட்களை அடித்து நொறுக்கியும் டீ கடை உரிமையாளரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அருகே வங்கி மேலாளரை தாக்கிய பாஜக பிரமுகரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் இணைந்த ஏடிஎம் மையத்தில் பாஜக மாநில இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் அபிலாஷ் பணம் எடுக்க சென்றுள்ளார். அப்போது அந்த ஏடிஎம் மையத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒருவர் சர்வீஸ் செய்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அபிலேஷ் பணம் எடுக்க முயன்ற போது வங்கி ஊழியர் பணம் எடுக்க கூடாது என கூறியுள்ளார். அதனை மீறி அபிலேஷ் ஏடிஎம் கார்டை போட்டுள்ளார். இதை பார்த்த வங்கி
உதவி மேலாளர் பிரதீப் கேட்டபோது அபிலேஷ் அவரை சரமாரியாக அடித்து தாக்கியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த மணவள நகர் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அபிலேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.